8ஆம் வகுப்பில் உள்ள இந்திய அரசியலமைப்பில் சமயச்சார்பின்மை புரிந்து கொள்ளுதல். இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. சமயச்சார்பின்மை என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? செகுலம் லத்தீன். சமயச்சார்பின்மை என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? செகுலம் லத்தீன். செகுலாரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யர்க். இந்தியா போன்ற பல்வேறு சமய பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்திற்கு மதிப்புமிக்க ஒன்றாக இருப்பது சமயச்சார்பின்மை. கடவுள் அல்லது கடவுள்கள் மீது நம்பிக்கையற்றிருத்தல் ஆத்திகம். சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை. நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று சமயச்சார்பின்மை கருத்தை கூறியவர் கவிஞர் இக்பால். அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் அசோகர். அசோகரது எந்த பாறை கல்வெட்டில் அரசாணையில் அனைத்து மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை வளர்த்துக் கொள்ளவும் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். 12வது கல்வெட்டு. எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல் என்பது சுதந்திர கோட்பாடு. எந்த முகலாய பேரரசர் மத சகிப்புத்தன்மை கொண்ட கொள்கையை பின்பற்றினார்? அக்பர். அடுத்த அரசியலமைப்பும் சமயச்சார்பின்மையும். சமயச்சார்பற்ற என்ற சொல் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்டது? 42வது சட்ட திருத்தம் 1976. சமயம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்யும் சட்டம் பிரிவு 15. பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல் என்று கூறும் சட்டப்பிரிவு பிரிவு 16. எந்த ஒரு சமயத்தின் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்கும் சட்டப்பிரிவு பிரிவு 25 கீழ் 1. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 26. எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு 27. சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு பிரிவு 28. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை செய்யும் சட்டப்பிரிவு பிரிவு 29(2). ரத்திலால் வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1954. அரசையும் மதத்தையும் பிரிக்கும் கோட்பாடு எது? சமயச்சார்பின்மை.